இவாளுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துருச்சு. இப்படிலாம் வந்தபோது துரியோதனன் தம்பி விகர்ணன் பரமயோக்கியம் சபையில விழுந்திருந்தார். இத்தனை பேர்கள் ராஜாக்கள் இருக்கு, திரௌபதி காட்டத்துக்கு யாராவது சரியான பதில் சொன்னேடா? ஒரு உத்தமி ஆபத்துல அகப்பட்டு கொண்டு நியாயம் கேட்டு அப்ப சொல்லாத போனா அது சபையா? அவன் ராஜாவா? அவன் தர்மத்தையும் லோகத்தையும் ரட்சிக்க அருகனா? நீங்கள்லாம் ராஜ்யபாரம் பண்ணுவதற்கு அருகமில்லை, யாராவது சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லி எழுந்திருந்து 3 முறை கத்தினா. எல்லாம் துரியோதனனுக்கு பயந்து பேசலையா? உடனே எதையா பண்ணிவிடுவோம், அடைஞ்ச பண்ணிவிடுவோம். எல்லாரும் பேசாமல் இருந்தார். அப்பத்தான் விகர்ணன் கர்ணன் சொன்னான், விகர்ண பிராஜ்யவாதியான செருபையனவன், அவன் என்னமோ பிரமாதமா பேசினான்னு நீங்கெல்லாம் என்னமோ யோசிக்கிறேன். பாண்டவாளுமே நம்ம வேலைக்காராளா போயிட்டாள், பாண்டவாளுடைய வேஷ்டி ஆவிடா, திரௌபதியினுடைய வேஷ்டி ஆவிடான்னு சொன்னான் துஷாசனை கூப்பிட்டு. உடனே தர்மபுத்திரன், எந்த வேஷ்டி அவுக்கு ஆள் வர வேண்டாம், உங்களுக்கு உட்பட்டவன ஆயிட்டேங்கிறத நான் ஒப்புத்துட்டேன், நானே அவிழ்த்து வச்சுடுறேன்னு கண்ணு கண்ணீருமா ஒரு டவலை எடுப்புல கட்டிண்டு மேல் வேஷ்டி எல்லாம் எடுத்து அவுத்து எடுத்து வச்சுட்டாள். உடனே பீமனும் வச்சான், அர்ஜுனனும் வச்சான், நகுலன் சகதேவனும் வச்சுட்டான். மகிஷ்டாஸ்திரி ராஜசபை ஸ்ரீ ஜென்மா அவள் வைக்கல, என்னடா புடவை அவுக்கல்ல, போய் அவுடா புடவே துஷாசனோ ராஜன்னே திரௌபதியினுடைய புடவை போய் துஷாசனம் பிடிச்சி இருக்க ஆரம்பிச்சான்.